இப்போங்க அரிசி மாவு, நடக்கடலை மாவுங்க, பொட்டுக்கடலை மாவுங்க. அரிசி மாவு ஒரு 3/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோவுங்க, நடக்கடலை ஒரு 150 200 கிராம் இருக்குங்க. நம்ம இதெல்லாம் ஒன்றா கலக்கிட்டுங்க, நம்ம வந்து மண்டை வெல்ல ஒரு 3/4 கிலோ கொதிக்க வச்சுருக்குதுங்க. இந்த பாகை நம்ம இதில் ஊற்றிங்க கலக்கி விட்டுருங்க. நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கையில் கலக்கக்கூடாதுங்க, சூடாக பாகு இருக்கிறதுனால கரண்டி காம்பில் இல்லை கரண்டியில் கிளறி விட்டுங்க. உருண்டை பிடிக்கிறப்ப தான் நம்ம வந்து கையில் பிசையணும். கொஞ்சம் ஆறின முன்னாடிங்க. இப்போ பச்சரிசிங்க 1 மணி நேரம் ஊற வச்சுங்க, நம்ம தண்ணியில் வடிச்சிட்டுங்க. இந்த தட்டத்தில் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் உணர வச்சுட்டுங்க, மிஷினில் கொடுத்து அரைச்சதுங்க. பொட்டுக்கடலை மாவு அரைச்சி சளிச்சு விட்டுருவோங்க. நடக்கடலை வந்து நம்ம தோலை எடுத்துட்டு ஒரு அரை ஜார் போட்டு, இந்த மாதிரி ஜார்லேங்க அரை ஜார் போட்டு, பொட்டுக்கடலை இதில் அரை ஜார் போட்டு அரைச்சி நம்ம 1/4 கிலோ பொட்டுக்கடலை சளிச்சு விட்ருக்குதுங்க. பச்சரிசி மாவு 1 கிலோவுக்கு பக்கமாக வருங்க. மண்டை வெல்லம் 3/4 கிலோ 1 கிலோவுக்கு பக்கமாக வருங்க. மிச்சம் இருந்தாலும் கூட நம்ம டீ காபிக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சூடாக இருக்குதுங்க. நம்ம ஊற்ற கிளறணுங்க. நம்ம வந்து இப்போ ஃபோன் கையில் வச்சுருக்கறதுனால நம்ம கிளற முடியாதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஊற்றிட்டுங்க, நம்ம கிளறிட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பாகு ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து இதெல்லாம் கலக்கி விட்டுட்டுங்க, பாகு பத்தலைன்னா மிச்ச பாகு ஊற்றிக்கலாங்க. நம்ம ஒரு ரவுண்டான இந்த மாதிரி பாத்திரமாக இருந்தால் சௌரியமாக இருக்குங்க. இதுவுமே கொஞ்சம் அந்த மாவெல்லாம் சளிச்சு விட்றதுக்கு இந்த மாதிரி ஆழமான தட்டாக நம்மளுக்கு சௌரியமாக இருக்குங்க. இன்னமே நம்ம பாகு ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து சுக்கு பொடியும் தேங்காய் பூ வறுத்து போடலாங்க. நான் போடலைங்க. சுக்கு பொடியும் தேங்காய் வர தேங்காயை சிறையிங்க, தேங்காய் பூவை வடைச்சட்டியில் வறுத்துட்டுங்க, நம்ம சுக்கை மேல் தோல் சீவிட்டுங்க, நம்ம சலிக்கும் போது மாவு சலிக்கிற ஜல்லடையிலே அப்படி கொஞ்சம் சலிச்சு விடலாங்க. ஒரு சின்ன ஒரு துண்டு சுக்குங்க. நம்ம வந்து அது போடலைங்க, தேங்காயும் சுக்கு பவுடரும் போடலைங்க. இப்போ வந்து எல்லா பாகுமே ஊற்றிடலாம் போல் இருக்குதுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் ஆச்சுன்னா கையிலே கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த பாகு சரியாக தான் இருக்குங்க. பாகுக்கு வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதுங்க. அந்த மண்டை வெல்ல கரையிற அளவுக்கு நம்ம பாகு ஊற்றினா போதுங்க, சரியாக இருக்குங்க. நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் பாகு அதிகமாக போயிடுங்க, இனிப்பு கம்மியாக போயிடுங்க. அதனால் எப்போவுமே இந்த பாகு காய்ச்சி ஊற்றுறதுக்கெல்லாம் தண்ணி கச்சாயத்துக்கு இந்த மாதிரினா, கச்சாயத்துக்குன்னா வெறும் அரிசி மாவும் மண்டை வெல்லத்தில் ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி போட்டுங்க. இப்போ இதுக்குமே ஃபஸ்ட்டு ஏலக்காய் தட்டிட்டு அப்புறம் மண்டை வெல்லத்தில் பருப்பு மத்தில் தட்டினேங்க. அது கரைஞ்சதுன்னா கரையிறக்குள்ளே பாகு கரெக்டாக நம்மளுக்கு பதம் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம இன்னமே ஊற்றலாங்க. பாகு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் மாவு ஒரு மாதிரி ஆயிடுங்க. எல்லா பாகுமே ஊற்றியாச்சுங்க. நம்மளுக்கு இஞ்சி வரும்போது கரெக்டாக இருக்குங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம டீ வைக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆறி வந்ததுன்னா நம்ம கையிலே பணிஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து நான் கரண்டியில் தான் கலக்கி விட்றேங்க. கொஞ்சமாக ஆறிச்சுன்னா நம்மளுக்கு கையிலே கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆறி இருக்குங்க. நம்ம இப்போ கையிலே கலக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக சூடாக இருக்குங்க, ரொம்பலாம் சூடாக இருக்காதுங்க. நம்ம அரிசியே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கையிலே கலக்கி விட்டுக்கலாங்க. ஃபோன்லேன்னா நம்ம தட்டத்தை பிடிச்சிட்டு கடகடன்னு நம்ம இந்த வேலையை செஞ்சிடலாங்க. நம்ம ஒரே வேலை செய்யறதுனால அரிசி பச்சரிசி மாவு 1 கிலோவுங்க, பொட்டுக்கடலை மாவு அரைச்சி சளிச்சது 1/4 கிலோ, நடக்கடலை ஒரு 1/4 கிலோ வராதுங்க, ஒரு 200 கிராம் இருக்குங்க. அதெல்லாம் போட்டுங்க நம்ம பாகு வச்சு கலக்கியிருக்குங்க. நல்லா லைட்டாக சூடாக இருக்குதுங்க. கொஞ்சம் இஞ்சிச்சுன்னா நம்ம நல்லா கலக்கலாங்க.
எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலக்கிறதுனா ஃபஸ்ட்டே வரமாவை நம்ம கலக்கி விட்டுருவோம். கொஞ்சம் குளன்னு இருந்தாலும் அப்புறம் நம்ம அது சரியாக போயிடுங்க. கொஞ்சம் இஞ்சி வர்றப்போ நம்மளுக்கு சரியாயிருங்க. கொஞ்சம் அப்படி ஆற லேசாக அப்படி பரட்டிகிட்டே இருந்தோம்னா இஞ்சிக்கும் ஆரியும் போயிடுங்க. அப்புறம் நம்ம உருண்டை உடிச்சிக்கலாம். பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய உருண்டையாகுங்க, சின்னவங்களுக்கு சின்ன உருண்டையாக குட்டியாக செஞ்சுக்கலாம். இது வந்து அந்த காலத்தில் பலகார கடையெல்லாம் இல்லாதப்போ விசேஷத்துக்கெல்லாம் போகிறப்போ இந்த கடலை மாவு தான் செஞ்சுங்க கொண்டுட்டு போவாங்க. இப்போவெல்லாம் அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. எல்லாம் ரெடிமேடாக வந்ததுனால எல்லாம் கடையில் வாங்கிட்டு போயிடுறேன். நம்ம சரி வருஷத்துக்கு ஒரு நாள் தானே அப்படின்ட்டுங்க மாறி முன்னோண்டிக்கு அரைக்கிறப்போ நம்ம செய்கிறேங்க. தைப்பூசத்துக்கெல்லாம் சும்மா ஒரு 2.5 டம்ளர் அரிசி, ஒரு 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுங்க தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் சின்ன ஜாரில் அரைச்சி சளிச்சு நம்ம சர்க்கரை 1/4 டம்ளர் போட்டுங்க நம்ம 2 உருண்டைக்கு அளவு செஞ்சுக்கோங்க தைப்பூசத்துக்கெல்லாம். இது வருஷத்தில் ஒரு தடவை மாறி நோம்பி எப்போ மட்டும் இந்த மாதிரி செய்யறது, மற்ற நாள்லாம் செய்யறது இல்லைங்க. ஏதாச்சும் நோம்பினதை ஆனால் நம்மளுக்கு மெயினாக மாரியம்மன் நோம்பி தானே. மற்ற நோம்பியெல்லாம் பொங்கல் இதுக்கெல்லாம் நம்ம பொங்கல் வைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, சரஸ்வதி பூஜைக்கு சுண்டெல்லாம் வேக வச்சு அந்த வேலையெல்லாம் இருக்குது. அப்புறம் திருவாரம் கும்பிடுவோம், ஆருத்ரா தரிசனம், அதுக்கெல்லாம் அந்த திருவாரக்களி அது அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் வருஷத்தில் அடிக்கடி ஏதோ ஒரு விசேஷம் வரும். நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சிட்றது, முடியலைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதானுங்க. இதனால நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறக்காக வேண்டித்தான் செஞ்சேங்க. இது வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு கம்பு மாவும் செய்வாங்க. அந்த காலத்துலேங்க காட்டு கம்பில் வந்து கருப்பட்டி பாகு ஊற்றிங்க செய்வாங்க, எள்ளுருண்டை செய்வாங்க. அதெல்லாம் இப்போவெல்லாம் அங்கே ரெடிமேடாகவே எல்லாம் கிடைக்குது எள்ளுருண்டையெல்லாம். இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறது செஞ்சோம்னா நிறையா செய்யலாங்க. கச்சாயம் அப்படித்தான் நம்மெல்லாம் விசேஷம்னா கச்சாயம் முறுக்குத்தன்மைங்க. தீபாவளிக்கு கச்சாயம் முறுக்குத்தன்மை. கச்சாய மாவுக்கு இதே மாதிரி அரிசி அரைச்சிட்டு வந்துங்க 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மண்டை வெல்லம் ஊற்றிங்க. ஒரு கம்பி பதம் வந்தோடனே அதை ஊற்றிங்க கலக்கி வச்சுருவாங்க. கொஞ்சம் பதமாகவே இருக்குங்க, இலக்கமாக. ஒரு 2 நாள் வச்சு அந்த கச்சாயத்தை சுட்டால் மிருதுவாக இருக்குங்க. அப்போவெல்லாம் கடலெண்ணெயில் தான் பொரிப்பாங்க கச்சாயை. சின்ன உருண்டையாக உருட்டிங்க இலையில தட்டி இல்லாட்டி உள்ளங்கையிலே தட்டி தட்டி போட்டுங்க 2 இந்த அரியரண்டி பூந்தி கரண்டியும் இல்லாட்டி ஏதோ ஒரு கரண்டி வச்சு அமுத்தி அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டுங்க கச்சாயமும் செய்வாங்க. அந்த மாதிரி அந்த கச்சாயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பொழுது இது ரொம்ப இப்படி உள்ள மாவு பச்சை மாவே சாப்பிட்லாங்க, அந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நீ உருண்டை பிடிக்க வேண்டியதுன்னு சூடும் மாறிடுச்சுங்க. ரொம்ப நம்ம பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே போனோம், வீடியோ நின்று போயிருங்க. அவ்வளோதான். இது நம்ம உருண்டை பிடிச்சா சரிங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறது இது எல்லாமே வலித்து நம்ம ஒரே கையில் ஃபோன் கையில் இல்லாமல் தான் எல்லாமே வலித்து நம்ம செஞ்சுக்கலாம். ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் வலிக்க முடியலைங்க. கடைசியில் எல்லாம் வலித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2-3 உருண்டை பிடிச்சி காட்டலான்னு பார்க்குறேன். அது ஒரே மாதிரி கலந்து வந்தால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் மாவு, வெள்ளை மாவு கொஞ்சம், பாகு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இந்த சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் கலக்கி விட்டுறதுங்க. இந்த வெள்ளை மாவெல்லாம் இல்லாமல் எல்லாம் கலந்து வர மாதிரி அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் பிணைஞ்ச முன்னாடியே
எல்லா மாவு இதில் ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி இப்படி எல்லாமே ஒட்டிக்கிச்சுங்க. நம்ம அப்படியே ஒட்டி எடுத்தாச்சுங்க. ரொம்ப போட்டு பிணைய வேண்டியது இல்லைங்க, எல்லாம் கலக்கி விட்டால் போதுங்க. இந்த வெள்ளை மாவுலாம் இல்லாமல் நம்ம கலக்கி விட்டால் போதும். நமக்கு பிடிக்கிறக்கெல்லாம் வந்துடுச்சுங்க. சின்ன உருண்டையாக இப்படி எடுத்துங்க, நம்ம இப்படி கொழுக்கட்டையாட்ட இப்படி பிடிச்சிட்டுங்க. அப்புறம் ரவுண்டாக அந்த லட்டு பிடிக்கிற மாதிரி போட்டு பிடிச்சி வைக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுனாலும் கூட அப்புறம் கொஞ்சம் லேட்டாகி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வந்துடுங்க. இது எல்லாம் பிடிக்கிறதுனா கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் நம்ம ஃபேன் காற்றுலையும் கூட போய் சேரில் உட்காந்து நம்ம சௌரியமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது ஒரு வாரத்துக்கு கூட கெடாதுங்க. நம்ம தேங்காயெல்லாம் போடலைங்க. தேங்காய் வறுத்து போட்டால் கெடாதுங்க. நான் தேங்காய் சுக்கும் போடலைங்க. அது ஒருத்தவங்க சொன்னாங்க சுக்கெல்லாம் போடலான்ட்டுங்க. தேங்காயெல்லாம் வறுத்து போடலான்னு ஒரு வருஷம் அப்படி செஞ்சாங்க, நல்லா இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் கலக்கலைங்க. பொட்டுக்கடலை, நடக்கடலை, மண்டை வெல்லம், ஏலக்காயும் மண்டை வெல்லம் காய்ச்சிங்க அரிசி மாவில் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி விட்டுருவோங்க. பொட்டுக்கடலை மாவையும் கடலை நடக்கடலை அரைச்சி ஒரு சுற்றுனா போதும். ரொம்ப நைஸாக வேண்டியது இல்லைங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் ஓடணுமோ அப்போ இன்னொரு தடவை உருட்டி இந்த மாதிரி இது ரொம்ப பெரிய சம்படங்க. இதில் தான் மாவு அரைச்சிட்டு வந்தாங்க. இதை விட பெருசு ஒன்று இருக்குதுங்க. அது இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கலான்னு அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் கொஞ்சம் சூடு பண்ண அதெல்லாம் எடுத்துட்டுங்க. புது பாத்திரத்தில் எப்போவுமே அந்த கோடு மாதிரி இருக்கிறதுல இந்த இது கட்டை கருப்பாக இருக்குங்க. தயார் பண்ணுறப்ப அவங்க ஒவ்வொரு பாத்திரத்தில் ஒட்டி இருக்குங்க. அதெல்லாம் புது பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி விளக்கி கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். நான் அந்த மாதிரி தான் பண்ணேங்க. லாட்டில் இருந்ததுங்க. பழைய சம்படங்களில் வேறு பொருள் போட்டு வச்சுருக்குதுங்க. சரி இன்றைக்கி இதை எடுத்து போகலாங்களான்ட்டுங்க. மாவு அரைச்சிட்டு வர்றதுங்க. இட்லி மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு இதை விட பெரிய சம்படமும் இன்றைக்கி லாட்டில் இருந்து 2 எடுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இஞ்சிச்சுனாங்க நம்ம நல்லாவே உருட்டி ஒரு நல்லா இந்த சம்படமே காஞ்சதாக இருக்குதுங்க. நம்ம மாவு அரைச்சதே க்ளீன் பண்ணி தான் இருக்குதுங்க. இதில் போட்டால் கொஞ்சம் பெரிய சம்படமாக இருக்குதுங்க. நம்ம சின்ன சின்ன சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. அப்பப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாங்க, ஊர்களுக்கு கொடுக்குறனா கொடுக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்து தாராளமாக அரைச்சா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. நம்மளே வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட முடியாதுங்க. நல்லா பசியாக இருந்தால் ஒரு 2 உருண்டை சாப்பிட்லாங்க. ஒரு உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தாலும் கூட கொஞ்சம் பசி அடங்கிடுங்க. அந்தளவுக்கு சத்து இருக்குதுங்க. மண்டை வெல்லம், பொட்டுக்கடலை, நடக்கடலை இது எல்லாமே நம்மளுக்கு சத்தானது தாங்க. அரிசியும் நம்ம பச்சரிசி இதெல்லாம் கொதிக்கிற பாகு ஊற்றுறதுனால எல்லாம் வெந்துடும். அவ்வளோதாங்க. இவ்வளவு இருக்குதுங்க. இப்போ வந்து இவ்வளோ உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. இன்னொரு தடவை இந்த உருண்டை நம்ம பிடிச்சி வைக்கணும். இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப லென்த்தாக போயிருங்க வீடியோ. அவ்வளோதாங்க. மாவு பொட்டுக்கடலை, அது பச்சரிசி மாவு நம்மளுக்கு ரெடிங்க. கடலை மாவுன்னு சொல்லுவாங்க. பொட்டுக்கடலை லஞ்சது இனிப்பு மாவு. இது வந்து ஊர் நோம்பிகளுக்கு மட்டும் மாரியம்மன் காளியம்மனுக்கு செய்கிறப்ப இந்த மாதிரி செய்வாங்க.